Hi everyone. Possible English 40,000 subscribers reach பண்ணது உங்களுடைய full support. Thank you so much. இன்னைக்கு நம்ம ரொம்ப டிஃப்ரெண்டான phrases கத்துக்க போறோம். இதை தமிழ்ல நம்ம பயன்படுத்துறோம், பட் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும்னு தெரியல. இந்த phrases எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க and லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and காமெண்ட் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்றதை பார்ப்போம். Let's shift gears little bit here. Let's shift gears little bit here. இந்த shift gears அப்படின்றது என்னன்னா, ஒரு வேலை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், திடீர்னு அடுத்த வேலையை செய்ய தோணும், அதையும் செஞ்சிருவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல பேசக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் தான் இது. இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலையை செய்வோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவோம். அந்த சூழல்ல ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் தான் இது. நீங்க பயன்படுத்திக்கங்க. அடுத்தது, you will never amount to anything. You will never amount to anything. You will never amount to anything. அதை கேஷுவலாக சொல்லுங்க. இது எதுக்கு சொல்றோம்னா, இது ஆக்சுவலாக ஒரு நெகட்டிவான ஒரு ஃப்ரேஸ் தான், பட் நிறைய வீட்டில் பயன்படுத்துறாங்க. தெரியுமா உங்களுக்கு? எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, இப்போ வீட்டில் ஒரு வேலையும் செய்யாம, படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலையும் செய்யாம சும்மா தண்டத்துக்கு உட்காந்துருக்கிய அப்படின்னு சொல்லுவாங்க கலோக்கியலா. சில பேர் சொல்லுவாங்க, நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, எதுக்கு இங்க இருந்துட்டு எங்க உயிரை வாங்குற அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் கலோக்கியலா அப்படி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு தான். பட் அந்த ஃப்ரேஸ் இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்றது எனக்கே இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. பாருங்க, யூ வில் நெவர் அமௌண்ட் டு எனிதிங். நீ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது சொல்லலாம், பட் யார்ட்டையும் சொல்லாதீங்க, அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாது. சரியா? அடுத்தது பாருங்க, டிவி ப்ரோக்ராமர் bleeps out bad words in சொல்வதெல்லாம் உண்மை. இந்த சொல்வதாம் உண்மை அப்படின்னு சொல்லி சொல்வதெல்லாம் உண்மை, கரெக்டா? அதுல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல. அப்போ ஒரு பீப் சவுண்ட் கேட்கும், பீ பீ அப்படின்னு ஒரு சவுண்டு. சரி, அந்த சவுண்டை என்ன ஆங்கிலத்தில் சொல்றது நிறைய பேருக்கு தெரியாது. அது பீப் சவுண்ட் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் வரைக்கும். பட் அதை எப்படி சொல்லணும்னா, டிவி ப்ரோக்ராமர் bleeps out அப்படின்ற அந்த bleeps out அப்படின்றது தான் கரெக்டான ஒரு phrasal verb. இதை நீங்க மறந்துடாம பயன்படுத்துங்க, 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. அடுத்தது, don't run the risk of doing this. Don't run the risk. இந்த இடத்துல don't run the risk அப்படின்னு எதை குறிக்குதுன்னா, இப்போ நீங்க ஒரு செயலை செய்றீங்க, ஆனா அது விளைவு பயங்கரமா இருக்கும், பிரச்சனையா இருக்கும் தெரியும், ஆனா தெரிஞ்சுக்கிட்டே செய்வாங்க. நிறைய பேர் என்ன சொல்றதுன்னா, பேரண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்திட்டு ஏதாவது செய்வாங்க. அது பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம தமிழ் அதை சொல்றோன்றத நம்ம எக்ஸாக்டா சொல்றதுன்னா, அதாவது தப்புன்னு தெரிஞ்சுட்டே செய்யாத, தப்புன்னு தெரிஞ்சுட்டே செய்யாத அப்படின்னு நம்ம சொல்லும் போது அறிவுரையின் அடிப்படையில் இந்த சென்டென்ஸை நம்ம சொல்லலாம். டோன்ட் ரன் த ரிஸ்க் ஆஃப் டூயிங் திஸ். நீங்க நண்பர்கிட்ட அடிக்கடி இதை சொல்லியிருப்பீங்க, நம்புங்க, இதுதான் இம்பார்ட்டன்டான ஒரு ஃப்ரேஸ். அடுத்தது பாருங்க, you are just like your mother. இது நிறைய பேர் ஹர்ட் பண்ற மாதிரி பேசக்கூடாது. இதுல நிறைய ஃப்ரேசஸ் ஹர்ட் பண்ற மாதிரி தமிழ்ல நம்ம பேசுறோம். பட் அது இங்கிலீஷ்ல நான் ஏன் சொல்லி தரேன்னா, நிறைய பேருக்கு இங்கிலீஷ்ல தெரியலன்னு சொன்னதுனால சொல்லி கொடுக்குறேன். பட் இதை நீங்க யூஸ் பண்ண வேணான்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். பட் மற்றதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. யூ ஆர் ஜஸ்ட் லைக் யர் மதர்னா, உங்க அம்மா மாதிரியே நீ இருக்க அப்படின்னு திட்டுவோம்ல, அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடியது. இதை நீங்க இந்த இடத்துல வேற நேம் நீங்க போட்டுக்கலாம், வேற அவங்களுடைய என்ன சொல்றது, அந்த மதர் அப்படின்றதுக்கு இடத்துக்கு பதிலாக நீங்க வேற ஏதாவது போட்டுக்கலாம். ஏன்னா இது நிறைய பேரை ஹர்ட் பண்ணும். நீ அவங்க அம்மா மாதிரியே கோப்படுற மாதிரி நீ கோப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க சொல்லக்கூடாது. இது ஒரு ஃப்ரேஸ் தான், இது அடிக்கடி நம்ம யூஸ் பண்றோம், வீட்டுல அவாய்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது, why can't you be more like your brother? இந்த அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு கம்பேரிசன். வீட்டுல அம்மா பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்னன்னா, அண்ணன் தம்பிக்குள்ள பெரிய பிரச்சனை. நீ உங்க அண்ணன் மாதிரியே இருக்கலாம்டா கொஞ்சமாவது, அவன்கிட்ட நீ ஏதாவது படிச்சுக்கலாமா, அவனை மாதிரி நீ இருக்க மாட்டியா அப்படின்னு சில பேர் கம்பேரிசன் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேள்விதான் இது. இதையும் யூஸ் பண்ணாதீங்க. அஸ் அ மதர் நம்ம எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும். ஸோ இன்னைக்கு மதர்ஸ் டே, ரைட்? ஹாப்பி மதர்ஸ் டே. அதனால எல்லாரையும் என்கரேஜ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க, மற்ற யூஸ் பண்ணாதீங்க, தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் ஷேரிங் அண்ட் கீப் லைக்கிங் திஸ் வீடியோ. நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு இருங்க தொடர்ச்சியா. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரேசஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். நிறைய கிளாஸஸ் போயிட்டு இருக்கனால என்னால வீடியோஸ் ரெகுலரா போட முடியல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஸோ அதுக்கு அப்பாலஜிஸ். ஓகே, தேங்க்யூ.